நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த சிலுவை தியான வேலைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் சிலுவை குறித்த வெளிப்பாடுகள், சிலுவை குறித்த ஒரு முன்கூட்டியே அறிவித்த தீர்க்க தரிசன வசனங்கள் வேதத்தில் அதை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதங்கள் 28 பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் ஃபுல்லாகவே சிலுவையில் அவர் சொன்னிய வார்த்தைகள் எல்லாம் இதில் இருக்குது. அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாம் இதில் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இந்த காரியத்தை கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்காரு பாருங்களேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாலேயே தாவீது ராஜா இதை என்ன பேசியிருக்கிறாரு. 600 வருஷத்துக்கு கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன், 1000 வருஷமாவது இருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலேயே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்த, சிலுவை பாடுகளை குறித்த தீர்க்க தரிசன வசனமாக இந்த சங்கீதம் 22 இருக்குது. அதில் பார்த்தோன்னா முதல் வசனமே பாருங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் என் தூரமாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இது எப்போ சொன்ன வசனம்? நம்முடைய சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கும் போது பேசிய 4வது வசனம். எவ்வளவு ஆண்டவர் பாருங்கள், இந்த காரியங்களை எவ்வளவு அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறார், முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்கள். அதுக்கு பிறகு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு புழு, மனுஷன் இல்லை, மனுஷரால் நிதிக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று சொல்கிறாங்க. பாருங்க, ஆண்டு அந்த சிலுவையில் அவர் எப்படி அவமதிக்கப்படுகிறாரு. சிலுவையில் எல்லாரும் அவர் என்ன செய்றாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, உதட்டை புதுக்குறாங்க, தலையை துளுக்குறாங்க, ஏளனம் பேசுகிறாங்க. நீர் கிறிஸ்துவானால் இறங்கி வா அப்படின்னு சொல்லி, எங்களையும் நீ என்ன விடுவி அப்படின்னு சொல்லுவாங்களா பிள்ளர்கள் ஒருத்தன். அதே அந்த வார்த்தைகளையே தாவீது ராஜா என்ன செய்கிறாரு சொல்கிறார் பாருங்க. அப்புறம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல உச்சுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடங்களின் நடுவே உருகிட்டு, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துள்ளிலே போடுகிறீர். அந்த இயேசு சிலுவையில் என்ன பாடுகள் பட்டாரோ அது அவ்வளவே தாவீது எழுதுகிறார் பாருங்க தீர்க்க தரிசனமாக. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளை என் கால்களை உருவகுத்தினார்கள், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எலும்பெல்லாம் தெரியக்கூடிய அளவில் அவரை சிலுவையில் தொங்க விட்டுருந்தாங்க பாருங்கள். அப்புறம் பாருங்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சிலுவை மரணத்தில் அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, அப்படியே அவங்க பங்கு போட்டாங்க நம்ம பார்க்குறோம். என் ஆத்மாவை பட்டயத்துக்கும்
எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று சொல்லி தன்னை என்ன செய்ற அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த தாவீது ராஜா ஜெபிக்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தன்னுடைய சிலுவையில் அவர் சொல்லுவார். அதே மாதிரி 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் பிதாவானவர் ஆண்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல் அருவருக்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் செவி கொடுத்தாரலாம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவர் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராய் சிலுவையில் தொங்கினாருன்னு பார்க்குறோம். அப்புறம் ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்கர்கள் யாரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டோடைய சந்ததி எனப்படும். இதெல்லாம் கர்த்தர் சிலுவையில் 53 சங்கீதம் ஏசி 53 பாருங்கள். அப்படியே தொங்கும்போது தன்னுடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார், பொறுமையாக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. அதெல்லாம் இந்த வார்த்தையினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான். ஆண்டவர் சிலுவையில் தொங்கின எல்லா உபத்திரவங்களும் எல்லா கஷ்டங்களும் இந்த 22ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா அப்படியே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதையும் நினைவு கூறுவோம். நம் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். சங்கீதம் 22 எப்படியாக அவருடைய பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசித்து பாருங்கள். இத்தனை வருடத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொன்னார். அதையும் நாம் வாசித்து அவருடைய